பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்த்துடலாம். வங்கி கணக்கில் ரூபாய் 2000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய இந்த தகவலை பற்றின முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கிற பிஎம் கிசான் திட்டத்தில் வருஷத்துக்கு 6000 ரூபாயை 2000 அப்படின்னு 3 தவணையாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் 23வது தவணை பணம் எப்போ வரப்போகுது, ஒருவேளை போன வாட்டி உங்களுக்கு பணம் வரல அப்படின்னா என்ன பண்ணுறது, புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி அத்தனை டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். தமிழகம் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் இருக்க சுமார் 9 கோடிக்கும் மேலான விவசாயிகள் இந்த ஸ்கீம் மூலமாக பயன்பெற்று வராங்க. இதுவரைக்கும் 22 தவணைகள் முடிஞ்ச நிலையில் 23வது தவணை பணம் எப்போ வரும் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போன தவணை மார்ச் மாதம் வந்துச்சு. கணக்குப்படி பார்த்தா 4 மாதம் கழிச்சு, அதாவது இந்த ஜூன் மாதம் இறுதியிலையோ அல்லது ஜூலை மாதத்துலேயோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த 2000 ரூபாய் டைரக்டா வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எனக்கு போன தவணையா பணமே வரல, இல்ல 10 தவணைக்கு அப்புறம் நின்றுடுச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. நீங்க உங்க ஃபோன்லயே pmkisan.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும், கைரேகை பதிவு, அடுத்ததாக உங்கள் நிலத்தோட பட்டா சிட்டா டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை ஆகியிருக்கணும். ஸோ அந்த ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஆதார் லிங்கிங், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் நம்பர் மற்றும் ஃபோன் நம்பர் லிங்க் ஆகி இருக்கணும். இதில் ஏதாவது பெண்டிங் இருந்தால் உடனே டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க இசேவை மையத்துக்கு போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டா இது வரைக்கும் வராமல் இருந்த மொத்த பணமும் ஒட்டு மொத்தமாக உங்கள் அக்கௌண்ட்க்கு வந்துடும். ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தான் பணம். இன்னொரு முக்கியமான அலர்ட், இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தில், அதாவது ஒரு ரேஷன் கார்டில் ஒருத்தருக்கு தான் பணம் கிடைக்கும். கணவன் மனைவி 2 பேருமே விவசாயம் பண்ணாலும் யாராவது ஒருத்தர் பேரில் தான் அப்ளை பண்ணணும். 2 பேரும் அப்ளை பண்ணால் யாருக்குமே பணம் வராது, மொத்தமாக ரிஜெக்ட் ஆயிரும். அதே போல் போலியா டாக்குமெண்ட் கொடுத்து பணம் வாங்கினவங்க பேரெல்லாம் இப்போ கவர்மெண்ட் லிஸ்ட்டில் இருந்து அதிரடியாக தூக்கிட்டு வராங்க. ஸோ டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸில் கரெக்டாக இருங்க. நீங்கள் 5 ஏக்கருக்குள்ள நிலம் வச்சுருக்க சிறு குறு விவசாயியாக இருந்து இதுவரைக்கும் இந்த ஸ்கீமில் சேரலை அப்படின்னா உடனே உங்கள் ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், நிலத்தோட பட்டா அல்லது பத்திரம், ஃபோன் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதையெல்லாம் எடுத்துட்டு இசேவை மையம் அல்லது கம்ப்யூட்டர் சென்டருக்கு போங்க. அவங்களே ஆன்லைனில் பக்காவாக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நீங்களே கூட ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அடுத்த தவணையில் இருந்து உங்களுக்கும் பணம் வர ஆரம்பிச்சிரும். பிஎம் கிசான் திட்டத்துக்கு புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதுவும் வீட்டில் இருந்துகிட்டே மொபைல்லையே ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸை கையில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். ஆதாரில் உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் ஆகி இருக்கணும். பேங்க் பாஸ்புக், ஐஎஃப்எஸ்சி கோட் மற்றும் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கணும். நிலத்தின் ஆவணங்கள், பட்டா
ஆப்போசிட்டாக உங்கள் நிலம் 5 ஏக்கருக்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக ரேஷன் கார்டு. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டான pmkisan.gov.in அப்படின்னு டைப் பண்ணி உள்ளே போங்க. அதில் நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆனதும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா வலது பக்கம் ஃபார்மர் கார்னர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் முதலாவதாக இருக்கிற நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கிராமப்புற விவசாயியாக இருந்தால் ரூரல் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நகர்ப்புறம் அப்படின்னா அர்பன் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறம் உங்கள் மாநிலம் ஸ்டேட்டை தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுவை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு ஒரு கேப்சா கோட் இருக்கும். அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபியை கொடுங்க. உங்கள் ஆதார் லிங்க் ஆகி இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். ஆதார் வெரிஃபை ஆனதும் ஒரு பெரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் உங்கள் பேர், அப்பா பேர் இதெல்லாம் ஆதாரில் இருக்கிறபடியே தானாக வந்துடும். நீங்கள் உங்கள் மாவட்டம், தாலுக்கா, கிராமம், உங்கள் ஜாதி இதையெல்லாம் செலக்ட் பண்ணணும். அப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், ரேஷன் கார்டு நம்பர் எல்லாத்தையும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கீழே லேண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஆட் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் நிலத்தோட சர்வே நம்பர், பட்டா நம்பர் மற்றும் உங்கள் நிலத்தோட பரப்பளவு, ஏரியா இன் ஹெக்டர்ஸ் எவ்வளோன்னு பட்டாவை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நிலம் உங்கள் பேரில் எந்த வருஷம் மார்ச்சுங்கிறதையும் செலக்ட் பண்ணணும். அடுத்ததாக கடைசியாக உங்கள் நிலத்தோட பட்டா டாக்குமெண்ட்டையும் ஆதார் கார்டையும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். ஃபைல் சைஸ் 100 KBக்குள்ளே இருக்கணும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு கீழே இருக்க சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். சேவ் கொடுத்ததும் உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு ஃபார்மர் ஐடி அல்லது ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அதை மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் நேராக உங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்க்கு வெரிஃபிகேஷனுக்கு போகும். அவங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த தவணையில் இருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே 2000 ரூபாய் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பிஎம் கிசான் திட்டத்துக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க.